நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்க பாருங்க. அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய், எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி இருக்குது. எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா பாரதி, டேய் என்னதான்டா மயன் அவளுக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, 30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றான். வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்துல வெஸ்தப்பட்டு கொல்லுவா, பரவாயில்லையா? அப்படியா சொல்லுவான் அப்படின்னு. இதுதான் சொல்றான். இது சொன்னால இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னேன். இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல. என்னைக்கு மரியாதை கொடுத்தா? இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ங்கிறோம்ல. இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க?